ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு வழியாக ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, STR49. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து வெற்றிமாறன் யூனிவர்ஸில் வந்து நம்ம சிம்பு வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோமோ. 35 செகண்ட்ஸ் தான். இதில் வந்து தானு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா இதுவும் இருக்குது. ஸோ 49 STR49 எடுத்துக்கிட்டாவே 2 மூவிஸ் வந்து கணக்கில் வந்துச்சு. பார்த்தோன்னா இந்த மூவி தான் இப்போ STR49 இருக்க போகுது. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை, 2 மோதி பொழைச்சதில்லைன்ற மாதிரி தான் கதை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டோன்னா, எந்த படமாக இருந்தாலும் ஒரு பக்கமாக ஒரு ஷாட்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணி தான் எடுப்பார். அதுக்காக நிறையா டைம் எடுத்துக்குவார். மேக்ஸிமம் வந்து அவர் எடுத்துக்கின டைமிங் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் எடுத்துக்கிட்டார். எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 எடுக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு பக்கம் STR எடுத்துக்கிட்டோன்னா, அடுத்தடுத்து லைனப் வந்து ஹெவியாகவே இருக்குது. ஸோ இந்த மூவியை முடிச்சுட்டு அந்த மூவி முடிச்சுட்டு இந்த மூவின்னு சொல்லிட்டு நிறைய லைனப் இருக்குது. ஒரு 4 லைனப் இருக்குது. ஸோ இந்த மூவி எல்லாத்தையும் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதுனால அவர் வந்து ஸ்பீடாக தான் போவார். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறையா மூவிஸில் வந்து பாஸ்ட் மூவிஸில் நம்ம STR வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காரு. ஸோ எதுலேயுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே கண்டிப்பாக இறங்கணும்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயினே இருப்பேன், வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பேன் அப்படின்னு வேறு நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காம்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் டீகோடிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த மந்த் எண்டில் வந்து இன்னொரு வீடியோஸ் வந்து ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்து டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ரோமோவில் என்னென்ன டீட்டெயிலிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எந்த காலகட்டத்தில் நடக்குது, வடச்சென்னையில் தான் நடக்குதா இல்லை வேறு இடத்துல பிளேஸில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து அது பின்னாடி மின்னல் வந்து அடித்து இதுவாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரயில்வே இது காமிச்சிருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வடசென்னை பக்கம் நார்த்தில் வந்து வராது. பட் இருந்தாலும் அதுக்கு நியர் பிளேஸில், ஏன்னா வந்து வடசென்னை மூவி மாதிரியே இருக்காது, அந்த மூவி கதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் பார்ட் ஆஃப் த வடசென்னை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அப்போ வந்து பார்ட் ஆஃப் தன்னா அந்த வடசென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்க விஷயங்களை வந்து இதில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எந்தெந்த விஷயம்லாம் வந்து பார்ட் ஆஃப் வடசென்னை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த வடசென்னையை சுற்றி எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒன்று சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்க, அந்த இடம் வந்து மீட் ஆகுது. ஸோ அப்புறமா சர்பார்1, அதாவது சுற்றி வட்டாரத்தில் இருக்க மற்ற இடங்கள் வந்து இதுவாகுது. பீச்சு, சென்னை ஃபோர்ட் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து கூகுளில் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் தான், நமக்கே தெரிய வந்திருக்கும். ஸோ இவர் வசிக்கிற இடம் வந்து இதுவாக இருக்காது. பட் இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற இடமா வந்து இது இருக்கலாம். மேபி இவனோட வில்லன்கள் யாராச்சும் இங்கே இருக்கிற மாதிரி வேணால் இது பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வெற்றிமாறனை சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர் ஷேடோ பண்ணுறதில் அவர் வந்து கிங்கு. நம்ம ஆல்ரெடி வடசென்னையில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வடசென்னையில் 2 ஸ்கிரிப்டை வந்து ஒரே விஷயத்த வந்து 2 பேர் பண்ணுற மாதிரி ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கை போட்டு ராஜனை முதுகில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செந்தில் தான். ஸோ அதே செந்திலை வந்து அன்பை வச்சு முதுகு குத்த வச்சுருப்பான் நம்ம குணா. ஸோ இங்கே செந்தில் பண்ண விஷயம் வந்து அவனுக்கு திருப்பியும் வந்திருக்கு, குணா மூலிமா அன்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபோர் ஷேடோவிங் என்னென்னா, ஸோ நம்ம ராஜன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு போலீஸை வந்து அடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் அடித்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து முன்னாடியே நக்கல் கிண்டல் பண்ணியிருப்பான், தம்ம துண்டு இருந்துக்குன்னு என்கிட்டயே வாலாட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போலீஸ் அடிச்சுட்டு தான் ஒரு டைலாக் வரும், தம்மத்தவங்க ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்லியிருப்பார். சேம் திங் இங்கே செந்திலோட மச்சான் வந்து
நம்ம தனுஷை பார்த்து இது பண்ணியிருப்பான். அப்போ வந்து அன்பு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனை அடித்து போட்டு தமது ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஃபோர் ஷேடிங் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ப்ரோமோவும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் இருக்கிற டீட்டெயிலிங்லாம் நம்ம மெயினாக பார்த்து தான் ஆகணும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மந்த் எண்டில் வந்து இன்னொரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வந்துச்சுன்னா நான் வந்து அதை பற்றி டிகோட் பண்ணி வீடியோ போடுறேன்.